ஈரானின் கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று ஈரான் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கிட கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது பற்றி மேலும் விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது நடத்தப்பட்டால் மிக கொடூரமான பதிலடியை நடத்துவோம் என்று மீண்டும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் தொலைக்காட்சி உரையில் இது குறித்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் உரிய விலை கொடுத்தாக வேண்டும் என இஸ்ரேல் கூறியிருந்த நிலையில் ஈரான் மீண்டும் இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. தங்களுடைய கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் நாட்டினுடைய எந்த எல்லை வரை ஈரானால் ஊடுருவ முடியும் என்பது அந்த நாட்டுக்கு நன்றாக தெரியும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே ஈரானின் இராணுவ நிலைகள், எண்ணெய் கிணறுகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என கூறப்பட்ட நிலையில் இந்த எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து கொடூரமான தாக்குதலை நடத்தினார்கள். அதனுடைய நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. எனவே அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் தனது பதிலடியை கொடுக்கும் என உலக நாடுகள் எல்லாம் கருதி வந்தன. இந்த நிலையில் இதுவரைக்கும் அதற்கான சூழல்கள் எதுவும் மாறுபட்டு இருப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் திடீரென்று ஈரான் மீண்டும் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேலினுடைய நகர்வுகளை முன்வைத்துதான் ஈரான் தனது கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தாக்குதலுக்கான நகர்வுகளை தொடங்கிவிட்டதோ என்று போர் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் திடீரென்று ஈரான் தாக்கி பாருங்கள், பதிலடி கொடூரமாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக நம்புகிறார்கள். எனவே இன்று இரவிற்குள் இரு நாடுகளுக்கு இடையில் எது மாதிரியான போக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன.